தினம் ஒரு முட்டை ரெசிபி எபிசோட் 34. வெல்கம் டு ராஜியக்கா கிச்சன். இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைலில் எக்கு பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குயிக்காக செஞ்சிடலாம். டேஸ்ட் வைஸ் எம்மியாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸில் எல்லா சாதத்தோடையும் எம்மியாக மேட்ச் ஆகும். செஞ்சு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஆயில் போட்டு சூடானதும் கருவேப்பிலையை போட்டுருங்க. கருவேப்பிலை வாசனை நல்ல எண்ணெயில் இறங்கிடும். அதுக்கப்புறம் வெங்காயத்தை கீத்தா அரிஞ்சு அதையும் சேர்த்து நல்லா சிம்மில் வச்சு கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அது கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா வதக்குங்க. லாஸ்ட்டாக ஆஃப் பண்ண போகிற ஸ்டேஜுக்கு கொஞ்சம் முன்னாடி பெப்பர், சால்ட், கேப்சிகம் இதையும் சேர்த்துட்டு ஒரு 1 மினிட் சிம்மில் போட்டு இதை நல்லா ரோஸ்ட் ஆக விடுங்க. அந்த பச்சை வாடை போனதுக்கப்புறம் வேக வச்ச முட்டையை 2ஆக வெட்டி மஞ்சக்கரு பேஸில் படுற மாதிரி வச்சு மசாலாஸ் எல்லாத்தையும் மேலே ஃபுல்லாக மூடிட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா மசாலாஸ் ஃபுல்லாக முட்டை அப்சர்வ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வாயிலையும் இஞ்சி பூண்டு ஃப்ளேவர், பெப்பரோட டேஸ்ட்டு எல்லாமே கோட் ஆகி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி ஈஸியாக குயிக்காக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணுற ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தினம் ஒரு ரெசிபியில் நிறைய இருக்குது, அதையும் பாருங்கள். தேங்க்யூ.